நண்பர்களுக்கு வணக்கம். வர போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் போயிட்டு இருக்கு. தமிழ்ல தினமும் 50 கேள்விகளை பார்த்து வரும். ஓகேங்களா, ப்ரீவியஸா டிஎன்பிசில கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இன்னைக்கு 50 கேள்விகள். ஓகேங்களா, அதுக்கான கீ ஆன்சர் பார்ப்போம். நேற்று இதுக்கான பிடிஎஃப் கொஸ்டின் பிடிஎஃப் நான் ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்ல நேற்றுக்கே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ கீ ஆன்சரை பார்க்கலாம். ஓகேங்களா, முதல் கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓகேங்களா, ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின். நூலின் பயன். ஓகேங்களா, படித்தல் ஆகும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். நூலின் பயன் படித்தல் ஆகும். பாருங்க, கல்வியின் பயன் படித்தல். அதை விட நூலோட பயன் என்னன்னா படிக்கிறது தான். ஓகேங்களா, அப்போ இதுதான் மிகவும் கரெக்டா பொருந்தும். அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்ததா பாருங்க, பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. வள்ளி நாளை திரைப்படம் டேஷ். ஓகேங்களா, நாளை நாளை என்ன வரும்னா எதிர்காலம். அப்போ எதிர்காலத்தோட இடைநிலைகள் என்னென்ன வரணும்? இப் யூ இக். ஓகேங்களா, பார்த்தால். ஓகேங்களா, இத்து இட்டு இரு இன். ஓகேங்களா, இத் இட் இரு இன். இது வந்து இறந்த காலத்தோட இடைநிலை. அப்ப பார்த்தால் என்பது இறந்த காலத்தோட சொல். ஓகேங்களா, பார்க்கின்றால் கிரு கின்று ஆனின்று. கிரு கின்று ஆனின்று. ஓகேங்களா, இந்த மூன்று இடைநிலைகளும் வந்தால் அது என்ன காலத்துல வரும்னா நிகழ்காலத்துல வரும். ஓகேங்களா, அப்ப பார்க்கின்றால். ஓகேங்களா, கின் வருதுங்களா இடையில. அப்போ இது கிருக்கின்ற ஆனின்று இதுல வரதுனால இது வந்து நிகழ்காலம். அப்போ இதுவும் இல்ல. பார்ப்பால் இப்பு இருக்குங்களா, இப்புதான் என்னன்னா எதிர்காலத்துக்கான இடைநிலை. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, பார்ப்பால் என்பது சரியான விடை. நீங்க இந்த சென்டென்ஸ் வச்சுக்கிற சொல்ல வச்சு கூட பாருங்க. வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பால். ஓகேங்களா, பார்ப்பால் என்பதும் எதிர்காலத்தை குறிக்கிற சொல்ல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததா பாருங்க, பொருந்தாத இணையை தேர்க. இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஓகேங்களா, இதுக்கு நமக்கு புணர்ச்சி விதி தெரியணும். தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு நம்மளால கரெக்டா இதுக்கு இதுதான் ஆன்சர்னு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்தனன். ஓகேங்களா, வந்தனனை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா வந்து கூட்டல் அன் கூட்டல் அன். ஓகேங்களா, சிம்பிளா பிரிக்கணும்னா அன் கூட்டல் அன்னு பிரிக்கலாம். இதுல அன் என்பது சாதியை. ஓகேங்களா, அதே மாதிரி காண்குவன். ஓகேங்களா, அதுல எப்படி பிரிக்கலாம்னா கான் கூட்டல் கூ கூட்டல் இவ்வு கூட்டல் அன். ஓகேங்களா, இப்படி பிரிக்கலாம். இதுல கூ என்பது சாதியை. ஓகேங்களா, அதே மாதிரி சென்றன. ஓகேங்களா, இது எப்படி பிரிக்கலாம்னா செல் கூட்டல். ஓகேங்களா, செல் கூட்டல் அன் கூட்டல். ஓகேங்களா, அல்லது இரு கூட போடலாம். ஓகேங்களா, இரு கூட்டல் அன் கூட்டல் அன. ஓகேங்களா, சென்றன. இதுல அன் என்பது சாதியை. ஓகேங்களா, இதுல அன் என்பது சாதியை. ஆனால் முறிந்ததுல. ஓகேங்களா, முறிந்தது எப்படி வரும்னா முறி கூட்டல் இத்து இன் ஆனது விகாரமா ஆயிடும். ஓகேங்களா, அடுத்ததா முறின் அது. ஓகேங்களா, அதுன்னு வந்துடும். ஓகேங்களா, முறிந்தது. இதுல சாதியைக்கு கரெக்டான இன் வரல. ஓகேங்களா, நீங்க நார்மலா இந்த சொல்ல சொல்லி பார்க்கும்போது கூட ஓகேங்களா இந்த அளவுக்கு நீங்க டீட்டெயிலா போலனா கூட வந்தனன். ஓகேங்களா, இடையில அன்னு வருதுங்களா. அதே மாதிரி காண்குவன் இடையில கூ வருதுங்களா. இங்க பாருங்க சென்றன. ஓகேங்களா, சென்றன அன் வருதுங்களா இடையில சென்றன. ஓகேங்களா, அன் வருதுங்களா. ஆனா முறிந்ததுல இன்னு வராது. ஓகேங்களா, முறிந்ததுல இன் வராது. அப்ப ஆன்சர் என்னன்னா பொருந்தாத இணை எதுனா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இன் முறிந்தது. ஓகேங்களா, கொஞ்சம் கடினமான கேள்விதான். ரொம்ப யோசிச்சாதான் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இப்படியும் கேள்விகள் வருது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நீங்க சொற்களை அணுகணும். ஓகேங்களா, அடுத்ததான் தவறான இணையை தேர்ந்தெடு. இதுவும் காலம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் காலம். எதிர்காலம்னா இப்ப யூ இக்கு. ஓகேங்களா, நிகழ்காலம் கிருக்கின்று ஆனின்று. நிகழ்காலம்னா இத் இட் இர்ரின். ஓகேங்களா, இத் இட் இர்ரின். ஓகேங்களா, இதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க, நேற்று காலையில் சூரியன் உதிக்கும். நேற்றுன்னு சொல்லிட்டாங்க, இதுல உதிக்கும்னு இருக்கு. ஓகேங்களா, அப்போ இது தவறு. ஓகேங்களா, நேற்றுனா என்ன வரணும்? எந்த இடைநிலைகள் வரணும்னா நேத்துனா இறந்த காலத்துல இத் இட் இர்ரின்ல வரணும். ஆனா இங்க உதிக்கும் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ இப் யூ இக். ஓகேங்களா, இது என்ன காலத்துல வரணும்னா நிகழ்காலத்துல வரணும். சாரி, எதிர்காலத்துல வரணும். ஓகேங்களா, இவ்வளவுலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்க நேற்றுன்னு இருக்கு, இங்க உதிக்கும்னு இருக்கு. ஓகேங்களா, நேற்று என்பது இறந்த காலம். ஓகேங்களா, உதிக்கும் என்பது எதிர்காலம். ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே முரணா இருக்குங்களா. அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, மழை இப்பொழுது பெய்கிறது. ஓகேங்களா, கிருக்கின்ற ஆண் என்று வந்தாலே என்ன காலம்? இருக்கின்ற ஆண் என்று வந்தா நிகழ்காலம். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, இது பாருங்க, நாளை சாப்பிடுவேன். ஓகேங்களா, நாளை சாப்பிடுவேன். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நாளை சாப்பிடுவேன் பார்த்தோன்னா இதுவும் கரெக்ட். ஓகேங்களா, சாப்பிடுவேன் இடையில இவ் வருதுங்களா. அப்போ
இவு வந்தா எந்த இடைநிலை, இவு வந்தா எதிர்காலம். அப்போ ரெண்டாவதும் கரெக்ட். பாருங்க, நேற்றிரவு நிலா ஒளி வீசியது, இதுவும் இறந்த காலம், இதுவும் கரெக்ட். அப்போ கொஸ்டின்ல தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இத கவனிக்கணும். ஆன்சர் அப்போ ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா, தவறான இணை எதுனா ஆப்ஷன் ஏ. இது மூணு கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே ஃபர்ஸ்ட் சரியான இணை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இதே ஆன்சர் நினைச்சிட்டேன். ஆனா கொஸ்டின்ல தவறான இணை கேட்டிருக்காங்க. அப்ப தவறா இருக்கிறது இதுதான். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், எல் என்பதன் எதிர் சொல். ஓகேங்களா, எல்னா பகல். ஓகேங்களா, எல்னா பகல், அல்னா இரவு. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய முறை இதை கேட்கறாங்க. ஓகேங்களா, இரவு. ஓகேங்களா, அல்னா இரவு. அப்போ எல்லுக்கு ஆப்போசிட் என்ன, பகலுக்கு ஆப்போசிட் இரவு. உழவன் எதிர்பாலுக்குரிய சொல் என்னன்னா உழத்தி. ஓகேங்களா, இதெல்லாம் ஈஸியா போட்டுருங்க. அடுத்ததா தவறான இணை எது வேணா கண்டறிக. மறு பெயர். ஓகேங்களா, தஞ்சாவூருக்கு தஞ்சை. ஓகேங்களா, உதகமண்டலம் உதகை. திருச்சிராப்பள்ளி திருச்சி. ஓகேங்களா, திருச்சிக்கு இன்னொரு திருச்சிராப்பள்ளிக்கு தரிசிபுரம். ஓகேங்களா, இதுவும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய புத்தகத்தில் இருக்கு தரிசிபுரம். ஓகேங்களா, தரிசிபுரமும் திருச்சிக்கான மறு பெயர் தான். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததான் உறையூர். இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புத்தகத்தில் இருக்கு. உறையூருக்கு என்னன்னா கோழி மாநகரம். கோழிமா நகரம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த ரெண்டு டேட்டாஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புத்தகத்துல இருக்கு. ஓகேங்களா, பழைய புத்தகத்துல இருக்கு. திருச்சிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம தரிசிபுரம் இதுவும் இருக்கு. அடுத்ததா உறையூர், திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற உறையூரை அந்த காலத்துல ஓகேங்களா என்னன்னு அழைச்சிருக்காங்கன்னா கோழி மாநகரம் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, புதுச்சேரிக்கு என்ன வரணும், புதுவை வரணும். ஓகேங்களா, புதுக்கோட்டைக்கு தான் புதுகை. ஓகேங்களா, புதுக்கோட்டைக்கு தான் புதுகை. அப்ப தவறான இணை எது, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததா கோயம்புத்தூர் என்பதன் மறு பெயர் கோவை. உங்களை கண்டிப்பா இதுக்கெல்லாம் எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. அடுத்ததா தவறான இணை கோயம்புத்தூர் கோவை, குடந்தை கும்பகோணம், புதுமை புதுக்கோட்டைன்னு இருக்கு. இப்பதான் பார்த்தோம். புதுகை, புதுக்கோட்டைக்கு என்ன புதுகை. அப்போ தவறான இணை எது, இதுதான். ஓகேங்களா, இதுதான் தவறான இணை. உதகை உதகை மண்டலம். ஓகேங்களா, இதுவும் கரெக்ட். அப்ப தவறான இணை எது, ஆப்ஷன் சி புதுமை புதுக்கோட்டை. அடுத்ததா லம்சம் தமிழாக்கம் தருக. ஓகேங்களா, பழைய புத்தகத்தில் இருக்கு. லம்சம்னா என்னன்னா திரட்சி தொகை. ஓகேங்களா, அடுத்ததா விண்டோஸ் கலை சொல் தருக. நம்ம என்ன நினைப்போம், விண்டோஸ்னா சாளரம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஒரு சில இடத்துல புத்தகத்திலே கூட சாளரம்னு இருக்கு. ஆனா இவங்க டிஎன்பிசி என்ன கை கொடுத்துருக்காங்கன்னா பலகணின்னு கொடுத்துருக்காங்க. நெட்ல போட்டா ரெண்டுமே ஆன்சர் வருது. ஓகேங்களா, அதனால சாளரமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பலகணியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெட்ல சாளரம் தான் மேக்சிமம் வருது, ஒரு சில வெப்சைட்ல மட்டும் பலகணின்னு வருது. ஓகேங்களா, ஆனா இவங்க கீழே அபிஷியலா பலகணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆனா ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா, விண்டோஸ்னா சாளரமும் கரெக்ட், பலகணியும் கரெக்ட். ஓகேங்களா, அடுத்ததா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறநல்ல செய்யாமை நன்று. ஓகேங்களா, இதுக்கே நம்ம வினா எழுப்பணும். ஓகேங்களா, ஒண்ணு இல்ல, எஸ் செயலை செய்யாமல் இருப்பது நன்று. அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது. ஓகேங்களா, அறநல்ல செய்யாமை நன்றுனா அப்ப எச்செயலை செய்யாமல் இருப்பது நன்று. ஓகேங்களா, வேற எப்படியும் கொஸ்டின் கேட்கலாம்னா இது வராம்பது. அறநல்ல செய்யாமை நன்றா, எச்செயல்களை செய்வது நன்று, இதுவும் வராது. ஓகேங்களா, அப்ப அதுதான் ஆன்சர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. வினா 6 வகைப்படும். இதுவும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அவசரப்பட்டு வினா எத்துணை வகைப்படும் எத்தனை வகைப்படும் படிச்சுட்டு ஆப்ஷன் ஏவை ஷேட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, பாருங்க இது எத்துணைன்னு இருக்கு. ஓகேங்களா, இங்கதான் ட்விஸ்ட் வைப்பாங்க. வினா எத்தனை வகைப்படும், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நம்ம அவசரத்துல ஏவை மார்க் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஒரு டைமுக்கு எந்த கொஸ்டினுக்குலாம் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த கொஸ்டினுக்குலாம் உங்களுக்கு பார்த்த உடனே இதுதான் ஆன்சர்னு தெரியுதோ அது 2 டைம் படிச்சுட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, அதுல ஏதாச்சும் ட்விஸ்ட் வச்சுட்டு இருப்பாங்க ஈஸியா இருக்கிற கொஸ்டின் எல்லாத்துலயும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஸ்டினை மட்டும் ஒரு 2 முறை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்ததான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. ஓகேங்களா, ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகம். ஓகேங்களா, சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, சாகித்ய அகாடமி, இது புதினம்னு கொடுத்துட்டாங்க. இங்கெல்லாம் பாருங்க திரைப்படம், கவிதை, நாடகம். ஆக்சுவலா என்னன்னா அது புதினம். அப்போ சாகித்ய அகாடமி விருது எந்த புதினத்திற்கு கிடைத்தது என்பதே சரியான விடை. அடுத்ததா சரியான இணையை தேர்ந்தெடு. லெக்சிகோகிராபி அகராதியல். ஓகேங்களா, இதுவே கரெக்ட் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான். எபிகிராப் அப்படின்னா என்னன்னா கல்வெட்டு. ஓகேங்களா, பிக்டோகிராப்னா சித்திர எழுத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்சர், பிக்சர்னா சித்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்டோகிராப் சித்திர எழுத்து. ஆர்டிகுலேட்டரி போனெட்டிக்ஸ். ஓகேங்களா, ஒலி பிறப்பியல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஒலி பிறப்பியல். ஓகேங்களா,
இதே ஒலியன்னா போனிம் அப்படின்னா ஒலியன், போனிம் அப்படின்னா ஒலியன். ஓகேங்களா. ஆர்டிகுலேட்டரி போனிட்டிக்ஸ்னா ஒலி பிறப்பியல். ஓகேங்களா. ஆன்சர் சரியான இணை எதுனா லெக்சிகோகிராபி அகராதியல். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். சரியான இணையை தேர்ந்தெடு. ஜனப்பிரளயம் அப்படின்னா என்னன்னா மக்கள் வெள்ளம். ஜனப்பிரளயம்னா மக்கள் வெள்ளம். ஓகேங்களா. பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா இதெல்லாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். நிபுணர், நிபுணர்னா என்ன வல்லுனர். ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஒரு நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க, பழைய புத்தகத்தில் இருக்கு இதெல்லாம். ஓகேங்களா. நிபுணர் வல்லுனர். அடுத்ததா இருவினைகளோட பொருள் வேறுபாடு அறிதல். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேங்களா. ஞாபகம் இருக்குங்களா. இதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்லயே பார்த்திருக்கோம். விரிந்தது விரித்தது. ஓகேங்களா. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. ஓகேங்களா. பூவோட இதழ்கள்னு கொடுத்ததால இங்க என்ன ஆயிடுச்சு, இங்க பன்மை வந்ததால இங்கேயும் பன்மை வந்துடுச்சு. ஓகேங்களா. மயில் தோகையை விரித்தது. ஓகேங்களா. இங்க ஒருமை இங்கேயும் ஒருமை. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏவே கரெக்ட் தான். ஓகேங்களா. ஆல்ரெடி இதையும் நம்ம பார்த்திருக்கோம். பணிந்து பணித்து. ஓகேங்களா. பணிந்துனா நம்ம ஒருத்தருக்கு பணிந்து ஒரு வேலையை செய்யறது, பணித்துனா நம்ம ஒருத்தரை வேலை வாங்குறது. ஓகேங்களா. தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவியை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். ஓகேங்களா. பணிந்துனா நம்ம ஒருத்தருக்கு பணிந்து ஒரு வேலையை செய்யறது. ஓகேங்களா. பணித்துனா நம்ம ஒருத்தரை வேலை வாங்குறது. ஓகேங்களா. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்ததா பொறுத்துக. ஓகேங்களா. சொல் பொருள். பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெருப்பரப்பு, சிங்காரம் அழகு. இங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய முறை இந்த கொஸ்டினை நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா. ஆப்ஷன் டி 2341. கண்டம், கண்டம் என்பதோட பொருள் என்னன்னா மனம். கண்ட மனம். குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு. சரியான இணையை தேர்க. கொல் கோல். ஓகேங்களா. கொல், கொல்னோடனே கொலைக்கு போயிடக்கூடாது, கொல்றது. ஓகேங்களா. இங்க ஆப்ஷன்ல கொல்லுதல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு போயிடக்கூடாது. கொலைனா கூட இந்த லை தான் வரும். ஓகேங்களா. பெரியலா இது சின்னலா தான் வரும். ஓகேங்களா. கொலைக்கு கூட சின்னலை. ஓகேங்களா. அப்போ கொலை, கொல்னா என்னன்னு பார்த்தோம்னா கொல்னா வாங்குறது. ஓகேங்களா. கொல்னா வாங்குறது. பொருள் கோல். ஓகேங்களா. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வாங்குறது தான் கொல். ஓகேங்களா. கோல், கோல் முட்டுறது சொல்லுவோம்ல, அதுதான் புறங்கூறல். அப்ப ஆன்சர் என்னன்னா வாங்கு புறங்கூறல். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நடு நாடு. ஓகேங்களா. நடுனா என்னன்னா ஒரு மரத்தையோ ஏதோ ஒன்னத்தை, கொம்பையோ குச்சியோ ஏதோ ஒண்ணு நடுறது. அப்போ அதுக்கு இங்க இருக்கிறதுல எது கரெக்டா இருக்குன்னா ஊன்று. ஓகேங்களா. நாடு, ஒரு விஷயத்த நம்ம நாடி போய் இந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லணும்ல, அப்ப நாடினா என்னன்னா விரும்பி போய். ஓகேங்களா. விரும்பி. அப்போ நடுனா ஊன்று, நாடுனா விரும்பு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் சரியான இணையை கண்டறிக. ஓகேங்களா. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஓகேங்களா. இதுக்கு அலை. ஓகேங்களா. அலை அப்படின்னா என்னன்னா தயிர். ஓகேங்களா. எனக்கு இன்னைக்குதான் தெரியும். அலைனா தயிர் மோர் கூட வருமா. ஓகேங்களா. தயிர் மோர் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா அலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பிசை, இதுவும் அலைக்கான பொருள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. அலைனா தயிர் மோர். ஓகேங்களா. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசை, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா திணை. ஓகேங்களா. 3 சுழி நை வந்திருக்கு. அப்போ 2 சுழி நைனா ஓகேங்களா நம்ம சாப்பிட்ற திணை வகைகள். ஓகேங்களா. இதுல 3 சுழி நை இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க திணைன்னு ஒண்ணு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தானியம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே இதுன்னு நினைச்சிட கூடாது. திணைனா ஒழுக்கம். ஓகேங்களா. திணைனா ஒழுக்கம். இன்னொன்னு என்னன்னா நிலம். ஓகேங்களா. வகை திணைகள். ஓகேங்களா. குறிஞ்சி முல்லை மருதம், ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி ஒழுக்கம் நிலம். ஓகேங்களா. அடுத்ததான் நாடி. இப்பதான் நம்ம பார்த்தோம் ஒரு விஷயத்த நாடி போறது. ஓகேங்களா. நாடி. ஓகேங்களா. இரு பொருள் தருக. நாடினா ஒண்ணு தேடி போறது, விரும்பி ஒரு இடத்துக்கு போறது. இன்னொன்னு ஆராய்ந்து பாக்குறது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து தேடி. ஓகேங்களா. நான் கிளம்பிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிய. அப்ப என்ன வரும், நான் புறப்பட்டு விட்டேன். புரியுதுங்களா. நான் கிளம்பிட்டேன் இதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு தேவையில்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததா அவனை கூட்டிக்கிட்டு வரேன். ஓகேங்களா. நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன்னு பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு நினைச்சிருவீங்க. ஆனா அடுத்த ஆப்ஷனை படிச்சு பாருங்க. அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் என்பதே சரியான எழுத்து வழக்கு. அழைத்து கொண்டு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே வருகிறேன்னு இருக்கு, இதுதான் ஆன்சரா இருக்கணும், போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. அவனை
அழைத்து கொண்டு வருகிறேன் 2வது ஆப்ஷன்ல இருக்கு. சோ அதை பார்த்துட்டு ஆன்சரை முடிவு பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு தெரியுதுன்னா அதை 2 டைம் படிங்க. அந்த கொஸ்டினை ஆப்ஷனை 2 டைம் படிங்க. நீங்களா அவசரப்பட்டு ஆன்சரை போட்டுறாதீங்க. அடுத்ததான் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. வைகறைக்குரிய கால அளவு யாது? என்ன வரும்? யாது. அதேதான். கற்றவரின் பெருமைகளை மூதுரை கூறுவன யாவை? ஓகேங்களா. அடுத்ததா மாசற்றார் என்பதன் பொருள் யாது? ஓகேங்களா. இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? ஓகேங்களா. மற்றவர்களுக்கு எப்படி தெரிந்தது? அடுத்த கொஸ்டின், உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. ஊருக்கு போய் சேர்ந்ததும், ஓகேங்களா, இங்க ஒரு கம்மா வரணும். கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. இங்க இது நேர்கூட்டு தொடர் வருதுங்களா. அப்போ இங்க ஒரு கமா, அடுத்ததா எழுதுக்கு மேல ஒரு இரட்டை மேற்கோள் குறி. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார். ஓகேங்களா. அடுத்ததா சரியான நிறுத்த குறியீட்டை தொடரை கண்டறிய. வேலன் கடைக்கு சென்றான். ஓகேங்களா. ஒரே எழுவாய் வச்சு பல சொற்றொடர் வருதுன்னா, ஓகேங்களா, என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னா இதைதான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன? வேலன் கடைக்கு சென்றான். ஓகேங்களா. ஒரே ஒரு எழுவாய் பாருங்க. ஒரே ஒரு வேலன் ஒரே ஒரு பேரை வச்சு வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான், இப்படி வந்தா இந்த சிம்பிளை இதைதான் யூஸ் பண்ணணும். நல்லா மனசுல பதிவு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். அடுத்ததா சூரியன் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன். சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. இதெல்லாம் நார்மலான கொஸ்டின் தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஃபர்ஸ்டே கரெக்டா இருக்கு. ஓகேங்களா. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது. எதுக்கும் அடுத்ததெல்லாம் பார்ப்போம். மெல்ல மெல்ல தணிந்தது தீயின் ஜுவாலை வரல. ஓகேங்களா. தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல தணிந்தது என்ன அதே மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த இத்து இங்கதான் வரணும். ஓகேங்களா. இங்கதான் என்ன வரணும்? வல்லினம் மிகணும். இங்க மிக கூடாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சியும் தப்பு. ஓகேங்களா. தணிந்தது தீயின் ஜுவாலை மெல்ல மெல்ல. ஓகேங்களா. பாருங்க லாஸ்ட்ல எல்லாம் இத்து வந்திருக்கு. இப்படி எல்லாம் எந்த சொற்றொடரும் முழுமை அடையல. ஓகேங்களா. இந்த சொற்றொடர் முழுமை அடையல. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. இதுவும் நிறைய முறை கேட்டுட்டாங்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். புத்தகத்தில் இருக்கு இதெல்லாம். ஓகேங்களா. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. தன்வினைனா தானே ஒரு வேலையை செஞ்சா அது தன்வினை. ஓகேங்களா. அப்ப தேன்மொழி திருக்குறள் கற்றால் என்பதே தன்வினை. கற்பிக்கப்பட்டது, படுபட்டது இப்படிலாம் வந்தா அது செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை. கற்பித்தால் விபி செய்வை பண்ணு. விபி செய்வை பண்ணு. ஓகேங்களா. இந்த இதெல்லாம் வந்தா, இந்த இடைநிலையெல்லாம் வந்தா இது பிறவினை. ஓகேங்களா. கற்பிக்கவில்லை. ஓகேங்களா. இது எதிர்மறைக்கு போயிடுது. ஓகேங்களா. ஆன்சர் என்ன? தன்வினைனா தேன்மொழி திருக்குறள் கற்றால். அடுத்ததா பாருங்க. நீங்கள் கட்டளையிடுங்கள். ஓகேங்களா. பொருந்தாத இணையை கண்டறியணும். ஓகேங்களா. நீங்கள் கட்டளையிடுங்கள். இது தன்வினையா செய்வினையா? நிறைய பேருக்கு டவுட். பல முறை இந்த டவுட்டை நிறைய பேர் கேட்கிறாங்க. பட் நான் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. தன்வினைக்கும் செய்வினைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. பட் தன்வினைக்கும் செய்வினைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. தன்வினைனா ஒரு வேலையை நான் செய்யறேன். ஓகேங்களா. ஒரு வேலையை எழுவாய் செய்யுதுன்னா அதோட பயன், ஓகேங்களா, பயன் எழுவாய்க்கே கிடைத்தால் அது தன்வினை. ஓகேங்களா. அதுவே பயன் பலருக்கு பயன்பட்டால், ஓகேங்களா, பயன் பலருக்கு பயன்பட்டால் அது செயற்பாட்டு வினை. ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ பார்த்தோம். ஓகேங்களா. தேன்மொழி திருக்குறள் கற்றால். ஓகேங்களா. அதோட பலன் யாருக்கு இருக்குன்னா தேன்மொழிக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. அதுவே ஒரு டீச்சர் வச்சுப்போம். ஓகேங்களா. டீச்சர் கற்பித்தால். ஓகேங்களா. பி இல்லாம சொல்றேன். மாணவர்கள் வகுப்பறையை தூய்மை செய்தனர். ஓகேங்களா. அல்லது மாணவர்கள் பள்ளியை தூய்மை செய்தனர் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது நான் எழுதியே காட்டிதான். மாணவர்கள் பள்ளியை தூய்மை செய்தனர். ஓகேங்களா. இப்படி ஒரு சொற்றொடர் இருக்கு. தூய்மை செய்தனர். ஓகேங்களா. இன்னொரு சென்டென்ஸ் என்ன? தேன்மொழி திருக்குறள் கற்றால். ஓகேங்களா. இப்ப பாருங்க, இது தேன்மொழி திருக்குறள் கற்றால். ஓகேங்களா. அந்த திருக்குறள் கற்றதோட பயன் யாருக்கு கிடைக்கும்னா தேன்மொழிக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா. இப்படி அந்த பயன் அந்த எழுவாய்க்கு மட்டுமே கிடைத்தால் அது தன்வினை. அதுவே இங்க பாருங்க, மாணவர்கள் பள்ளியை தூய்மை செய்தனர். இப்போ
சில மாணவர்கள் ஓகேங்களா, மாணவர்கள்னா எல்லா மாணவர்களும் இல்ல ஓகேங்களா, அல்லது ஒரு 7ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் தூய்மை செய்யறாங்கன்னு வச்சுப்போம், இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. 7ஆம் வகுப்பு மாணவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளியை தூய்மை செய்தனர் இப்படி வச்சுப்போம். இப்போ அந்த ஸ்கூல் நடத்தினா நிறைய வகுப்புகள் இருக்க போகுது ஓகேங்களா, அதுல மாணவர்கள் ஓகேங்களா, இந்த 7ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளியை தூய்மை செய்யறாங்கன்னா அதோட பயன் அந்த 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் கிடைக்காது, அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கும் கிடைக்கும், அங்க இருக்கிற மற்ற வகுப்பு மாணவர்களுக்கும் கிடைக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு பயன் ஓகேங்களா, ஒரு எழுவாய் செய்யற பயன் பலருக்கு கிடைத்தால் அது செய்வினை ஓகேங்களா. பயன் ஒரே ஒரு எழுவாய்க்கு மட்டும் கிடைத்தால் அது தன்வினை. தேன்மொழி திருக்குறள் கற்றால்னா அதோட பயன் தேன்மொழிக்கு மட்டும் கிடைக்கும் ஓகேங்களா, அப்படி இருந்தா அது தன்வினை. அதுவே மாணவர்கள் பள்ளியை தூய்மை செய்தனா அதோட பயன் ஓகேங்களா, அங்க இருக்கிற ஆசிரியருக்கு இருக்கும், அங்க இருக்கிற வேற ஏதாச்சும் வேலை பார்க்குற எல்லாருக்கும் அதோட பயன் கிடைக்கும் ஓகேங்களா. இப்படி பயன் பலருக்கு கிடைத்தால் அது செய்வினை. இப்படிதான் நம்ம தன்வினையும் செய்வினையும் டிஃபரன்ஸ் படுத்தணும் ஓகேங்களா. அதுக்குன்னு தனியா இடைநிலைகளோ எதுவுமே இல்லை ஓகேங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை வச்சு மட்டும்தான் நீங்க அதை தன்வினையா செய்வினையா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரணும் ஓகேங்களா. இப்போ இந்த கேள்வி அணுகலாம் பாருங்க. நீங்கள் கட்டளையிடுங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் நிறைய முறை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன், ஆனால் திரும்ப யாராச்சும் அதை கேட்குறீங்க ஓகேங்களா. நீங்கள் கட்டளையிடுங்கள் ஓகேங்களா, நீங்கள் கட்டளையிடுங்கள். இப்போ ஒருத்தர் கட்டளையிட சொல்றேன்னா அதோட பயன் எத்தனை பேருக்கு கிடைக்கும், நிறைய பேருக்கு கிடைக்கும். அப்ப இது செய்வினையான்னு கேட்டா ஆமாம் செய்வினை. சட்டி உடைந்து போயிற்று ஓகேங்களா, ஆயிற்று போயிற்று போனது இது எல்லாமே செயல்பாட்டு வினை. அவன் திருந்தினான், அவன் திருந்தினான் ஓகேங்களா, அப்போ அவனே திருந்திக்கிறான், அப்போது தன்வினை, இதுவும் கரெக்ட். வெந்நீர் ஆறுகிறது ஓகேங்களா, வெந்நீர் ஆறுகிறது. இதுல பாருங்க விபி செய்வை பண்ணு எந்த ஒரு இதுவுமே இல்ல, வெந்நீர் அதுவா ஆறுது, அப்ப இது தன்வினையில தான் வரணும், ஆனா இங்க பிறவினைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ஓகேங்களா, 4 தான் பொருந்தாத இணை ஓகேங்களா. இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் கட்டளை இடுங்கள்னா அவங்க கட்டளை இட்டாங்கன்னா அதோட பயன் நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும், அதோட விளைவுகள் அதை நிறைய பேர் சந்திப்பாங்க ஓகேங்களா. அப்போ பலர் பயன் பலருக்கு கிடைக்கிறதால அது செய்வினை. இதெல்லாம் ஆயிற்று போயிற்று போனது இதெல்லாம் வந்தா அது செயல்பாட்டு வினை. இதுல படுபட்டது இது மாதிரி வந்தாலும் செயல்பாட்டு வினை. திருந்தினான் ஓகேங்களா, திருத்தினான்னா அவனே திருந்திக்கிறான் ஓகேங்களா, அப்போ அது தன்வினை. அப்போ வெந்நீர் ஆறுகிறதுனா அதுவும் அதே தான் அந்த வேலையை செய்யுது ஓகேங்களா, அப்படி இது பிறவினை வராது தன்வினை வரும் ஓகேங்களா. வாக்கிய அமைப்பினை கண்டறி. முதலமைச்சர் நேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த எக்ஸாம்பிள நம்ம எடுக்காம விட்டுட்டோம் பாருங்க. முதலமைச்சர் என்ன பண்றாரு, தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இப்போ இதுக்கு நீங்க கரெக்டா சொல்லுங்க, முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறாரு, இதோட பலன் முதலமைச்சருக்கு மட்டும் கிடைக்குமா இல்ல பலருக்கு கிடைக்குமா, பலருக்கு தானே கிடைக்கும். அப்ப இது எந்த வினை, செய்வினை ஓகேங்களா. அப்ப என்ன வினை, இது செய்வினை ஓகேங்களா. ஆன்சர் செய்வினை. அடுத்ததா பாருங்க, ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவுன்னா கண்டறிக. ஆட்டு மந்தை புரியுதுங்களா. அப்போ பலன் ஒருத்தருக்கு கிடைச்சால் அது தன்வினை ஓகேங்களா, பலருக்கு கிடைச்சா அது செய்வினை ஓகேங்களா. வை வந்திருக்கே, அப்ப இது பிறவினை வராதா அப்படின்னு டவுட் வரும் ஓகேங்களா. பிறவினைனா என்ன வரணும்னா ஒரு வேலையை ஓகேங்களா, ஒரு வேலையை சொல்லி இன்னொருத்தர் செய்யற மாதிரி வரணும் ஓகேங்களா. இங்க பாருங்க, முதலமைச்சர் அவரே தான் குடியேற்றுறாரு ஓகேங்களா, அவரே தான் குடியேற்றுறாரு, அதோட பயன் பலருக்கு கிடைக்கிறதால இது செய்வினை, பிறவினையில வராது. ஏன் பிறவினையில வராதுன்னா அவரே தான் அந்த வேலையை செய்யறாரு ஓகேங்களா. ஓகேங்களா, அவருக்கு இன்னொருத்தர் யாரோ சொல்லியோ அல்லது ஹெல்ப் பண்ணியோ இந்த வேலையை செய்யல ஓகேங்களா, அவரே அந்த வேலையை செய்யறாரு. ஒண்ணு தன்வினையில வரணும் இல்ல செய்வினையில வரணும், ரெண்டுத்துலதான் வரணும். நமக்கு தன்வினைனா ஒருத்தருக்கு மட்டும் பயனளிச்சால் அது தன்வினை. இது ஒரு கொடியேற்றுறது அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பயன்படுறதால பயன் தர்றதால இது செய்வினை ஓகேங்களா. நல்லா உங்களுக்கு கிளியரா புரியுன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் நான் பார்க்கல, இல்லாட்டி முன்னாடியே இந்த எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் ஓகேங்களா. ஆட்டுக்கு ஆட்டு மந்தை ஓகேங்களா, ஆட்டு மந்தை. கூடை முடைந்தார் ஓகேங்களா, இதுவும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல வந்துருச்சு. கூடை முடைந்தார் வினை மரபு ஓகேங்களா. தை மா வீடு நகரம் இந்த இருக்கிற சொற்கள்லாம் இணைத்து நம்ம என்ன பண்ணணும், புதுசா ஒரு சொல்ல உருவாக்கணும். மா நகரம், இதுல தை மான்னு ஒரு சொல் வராது, தை வீடுன்னு வராது, தை நகரம்னு வராது, என்னதான் வரும், மாநகரம் அப்படின்ற சொல் தான் வரும் ஓகேங்களா. கருமேகங்கள் வானில் திரண்டன ஓகேங்களா, ஆயினும் மேகம் சூழ்ந்துச்சு, ஆனால் ஆனா இங்க ஆப்ஷன்ல ஆனால் இல்ல, சோ ஆயினும் மழை பெய்யவில்லை. நீங்க இந்த இணைப்பு சொல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சு வழக்குல பேசுறத சொல்லி நம்ம பார்த்தாலே மேக்சிமம் கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நீங்க பாருங்க, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில்
மரங்கள் தான் மழைக்கு ஆதாரம். இந்த கொஸ்டினை பல முறை இவங்களா ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டினை நீங்க பார்க்கலாம். புத்தகத்துல இருக்கு ஓகேங்களா, இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு. இவங்க கேட்கிற மேக்சிமம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர்ல புத்தகத்துல இருக்கிற கொஸ்டினே தான் திரும்ப 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 கேட்கறாங்க ஓகேங்களா. இது ரெண்டுமே புத்தகத்துல இருக்கு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் கலை சொல்லறீங்க. ஸ்டாம், ஸ்டாம்னா என்ன? புயல் ஓகேங்களா. சுழல் காற்று என்ன வரும்? வில் விண்ட் ஓகேங்களா, வில் விண்ட் ஓகேங்களா. இது நிலக்காற்றுனா லேண்ட் பிரீஸ் ஓகேங்களா. ஸ்டாம்னா புயல். ஆண்டர்பிரினர் ஓகேங்களா, சரியான கலைச்சொல். தொழில் முனைவோர். அடல்டரேஷன் கலப்படம். 4-3. ஃபெரிஸ் பயணப்படகுகள் ஓகேங்களா. மக்கள்லாம் ஏத்திட்டு போற படகுகளுக்கு பேரு ஃபெரிஸ் ஓகேங்களா. மக்கள் மட்டும் இல்ல, வண்டிகள் கூட ஓகேங்களா, வாகனங்கள் கூட சில தீவுகளுக்கு எல்லாம் கப்பல்ல கொண்டு போவாங்க ஓகேங்களா. அதுதான் அந்த ஃபெரிஸ். ஃபெரிஸ்னா பயணப்படகுகள். அடுத்ததா கமோடிட்டினா பண்டம். அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருக்கு. 4-3-2-1. எக்ஸவேஷன், எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்னன்னா அகழாய்வு. ஒரு ஓர் ஓகேங்களா, பல முறை நம்ம ஒரு ஓர் பார்த்துட்டோம். ஒரு ஓர், ஒரு எங்க வரும்? உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். ஒரு எங்க வரும்? உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும் ஓகேங்களா. பாருங்க, ஆ, ஆ என்பது உயிர் எழுத்தா, உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். 2 ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா. அப்போ இதுல ரெண்டாவது நம்ம எதை கம்பேர் பண்ணோம்னா இதை கம்பேர் பண்ணோம். கு என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது ஓகேங்களா. ஆப்ஷன் டி. அடுத்ததான் சரியான எண்ணடையை தேர்க. கல்வி ஒரு அணிகலன். ஒரு வர்ணமா ஓர் வர்ணமா, அதாங்க கன்ஃபியூஷனு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சேம் ரூல் ஓகேங்களா. ஆ வந்திருக்கு, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வர ஒரே ஆப்ஷன் எதுனா ஆப்ஷன் டி ஓகேங்களா. கல்வி ஓர் அணிகலன் ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 50 கொஸ்டினை டீட்டெயில்டாவே பார்த்துட்டோம். எத்தனை கேள்விகளுக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இன்னைக்கு நைட்டு இதே மாதிரி 50 கேள்விகளுக்கான கொஸ்டினை கொடுக்குறேன். நாளைக்கு இதுக்கான கீ ஆன்சர் பார்க்கலாம் ஓகேங்களா. வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா. நன்றி.